ஹாய், இன்றைக்கி கோச்சக்கறியை பயன்படுத்தி ஒரு 2-3 டிஷ் பண்ண போகிறோங்க. நான் இன்றைக்கி 2 டிஷ் காட்ட போகிறேன். அதில் நிலன்குட்டி அனுப்பிவிட்டு என்ன வேலை செய்கிறேனோ அப்படியே பார்த்துடலாம். காலையில் 7:50க்கு வேன் வந்துடும். நிலன்குட்டி கிளம்பிடுவான். இந்த நிமிஷம் எனக்கு எப்படி இருக்கும்னா மனசு, ஐயோ பிள்ளை எப்போ தான் வீட்டுக்கு வரும், 3:30 ஆகும், அப்படி தான் தோணும். சரி, அவன் வர்றதுக்குள்ளே அவனுக்கு ஏதாவது நல்லதாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த வீட்டில் 2 கிட்ஸ் இருந்தாங்கன்னா ஒன்று எது கொடுத்தாலும் சாப்பிடும், ஒன்று எது கொடுத்தாலுமே சாப்பிடாது. அந்த கேஸ் தான் நிலன்குட்டி. எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான். இதில் பியூர் வெஜ்ஜு வேறேங்க. பிரியாணினா மட்டும் அந்த பீஸ் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் சாப்பிடுவான். அவனுக்காக 1 டம்ளர்னாலும் நான் ரெடி பண்ணி செஞ்சு கொடுத்துருவேன். பாதி கறி எடுத்து குழம்பு வச்சுட்டேன். மிச்ச கறி அந்த சதப்பகுதியை மட்டும் எடுத்து சிக்கன் சிந்தாமணி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வரமிளகா, தேங்காய், சின்ன வெங்காயம், கறியை போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு அது விடுற தண்ணி அந்த எண்ணெயிலேயே சுருளை வணங்கினா சூப்பராக இருக்கும். அடுத்து என்னோடய ஸ்பெஷலான குழம்பு பிரியாணிங்க. தண்ணிக்கு பதிலாக நாட்டுக்கோழி குழம்பு மட்டும்தான் ஊற்றி செய்வேன். டேஸ்ட் பிரியாணியை விட 2 மடங்கு சூப்பராக இருக்கும். யாருக்காவது வேணுன்னா ரெசிபி ஷேர் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுங்கள்.